உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சியை உங்க காஸ்பல் டிவி வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 2 எபிசோடுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஓகேவா? கடைசி 2 கேள்விக்கு உண்டான பதிலை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, ஓகேவா? இப்போ 4வது கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அந்த கேள்வி என்னன்னா, தேவன் எனக்கு செஞ்ச நன்மைகள் பல இருக்கு இல்லையா? அதுல பிரதானமா நான் எதை நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின், ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் என்னன்னா, தேவன் எனக்கு நிஜமா நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளுமே, ஓகே, ஒவ்வொரு நிமிஷமுமே பண்ணிட்டு இருக்கார். இது மாமூலா வழக்கமா எல்லா ஊழியர்களுடைய வாயிலிருந்து நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? எனக்கு தேவன் அநேக காரியம் செஞ்சாலும் முதல்ல அதை தாண்டி இதுவரைக்கும் அதனும் மேலா இதுவரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணாத ஒரு காரியம் இருக்கு, ஓகேவா? அது என்னன்னா, தேவன் என்னை மன்னிச்சது, என்னுடைய பாவங்களை மன்னிச்சது, ஓகேவா? அதை குறித்து கொஞ்சம் விவரமாக சொன்னால் உங்களுக்கு இந்த ஊழியத்தினுடைய காரியமும் புரியும், ஓகேவா? என்னை அழைச்ச அழைப்பு, நானும் தேவன் எனக்கு கொடுத்த ஏற்றத்துடைய உள்ள மனைவியும் சேர்ந்து என்ன ஊழியம் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு தெரியும், சரியா? தேவன் எனக்கு என்ன மன்னிச்சார்னா, நான் துன்மார்க்கத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், எல்லாம் தெரியும் இல்லையா? குறிப்பாக ஒரு பாவத்தில் மேலோங்கி இருந்தேன், ஓகே? அது மனைவிக்கு விரோதமான பாவமும் கூட, ஓகேவா? மனைவியை எந்த ஒரு மனைவியும் ஏற்றுக்கொள்ள முடியாத பாவத்தில் இருந்தேன், ஓகேவா? அது என்னன்னா, என்னுடைய மனைவி, ஓகேவா, நான் விரும்பி தாலி கட்டி 2 குழந்தைங்க இருக்கு, குழந்தை இல்லை 2 பசங்க இருக்காங்க, ஓகேவா? இப்படி கல்யாணம் பண்ணி இருந்துமே மனைவி அல்லாது வேற ஒரு சிலரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், மனைவியை தள்ளி விட்டுட்டு வேற ஒரு சிலர் கூட வந்து நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சேன், ஓகேவா? அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே, ஒய்ஃபு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவ, ஓகேன்னா பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், பிசாசு சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருந்தேன். அப்போது தேவ ஆவிக்கும் இந்த மனுஷ ஆவிக்கும் ஒத்து வராது இல்லையா? அப்போது எனக்கும் ஒய்ஃப்க்கும் நிறைய பிரச்சனை வரும், ஓகே? நான் வேற ஒருத்தங்க, பிசாசு எப்படி இந்த அன்பை கெடுக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? குடும்பத்தில் தெய்வனுடைய அன்பை, மனுஷர்களுக்குள்ள இருக்க அன்பை கெடுக்கிறதுக்கு பார்க்குறான் இல்லையா? அப்போது நான் அவன் சொல்கிறது கேட்டு நடந்துட்டு இருந்த நேரத்தில் வேற ஒரு சிலர் கூட வந்து பேசவும் பழகும், அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூடயே வந்து வாழ்ந்துடணும் இப்படின்ட்டு வந்து நினச்சிருக்கேன். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, ஓகேவா? அப்போது அவங்க கூட மாம்சத்துலேயுமே வந்து நான் தவறுகள் செஞ்சுருக்கேன், ஓகே? அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, காலையில் ஒரு உணர்வு, ஓகே, ஒரு உணர்வு மீன்ஸு ஒரு நண்பர் வேற ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு இருக்காரு, ஓகே? பிசாசு அந்த மாதிரி உள்ள காரியத்தை குறித்து சொல்கிறாரு. எனக்குள்ள என்னன்னா, நான் சின்ன வயசில் 6 வயசு 9 வயசு இப்போ உள்ள நான், ஓகேவா? அப்போது எனக்கு இருந்த சுபாவத்தையும் இப்போது கரண்ட்டு, ஓகே, இது நடந்தது 2018 கடைசி பகுதியில், ஓகேவா? எனக்கு காலையிலேருந்து இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். சின்ன வயசில் இருந்தேன்னா இப்போ இருக்கேன்னா சுபாவம் மொத்தத்தில் மாறுபட்டிருக்கு, ஓகே? மாறுபட்டுன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ இருந்தேன்னா இப்போ இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போது வேற ஏதோ வந்து என்னை ஆட்கொள்ளுது, வேற அசுத்தாவி என்னை ஆட்கொள்ளுதுங்கிற உணர்வு எனக்கு புரிஞ்சிச்சு. உடனே அந்த நண்பருடைய வீட்டில் இருந்து நான் வீட்டுக்கு வரேன், ஓகேவா? எங்களுடைய நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக இதையே யோசிச்சுட்டு இருக்கேன், ஓகே? இதையே யோசிச்சுட்டு ஐயோ அப்போ என்ன, இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது? எனக்கு தெரிஞ்சு ஒரு செய்கிற தப்புக்கு அந்த நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், ஒரு கொலை பண்ணுறோம், அந்த கொலைக்கு உண்டான தண்டனை ஆயுட்கால தண்டனையாக 12 வருஷமோ 24 வருஷமோ அந்த தண்டனையை ஜெயிலில் அனுபவிச்சுட்டு வரும்போது அந்த கொலைக்கு உண்டான பழி என் மேலே இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச நீதி, ஓகே? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி, அப்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஓகே? என்னுடைய பாவத்தை அப்போ தான் உணர்றேன்.
என்னதான் இருந்தாலும் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஓகே, மனைவி. ஓகே, இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட இருந்தது தப்பு, அவங்க கூடயே போயிடணும்னு நினச்சது தப்பு. இது எல்லாமே எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு ஒய்ஃப் வராங்க, நான் ஒய்ஃபை கூப்பிடுறேன். ஓகே, அதாவது தேவன் எனக்கு செஞ்ச காரியத்தில் பிரதானமாக நான் நினைக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவர் என்னை மன்னிச்சது எப்படி மன்னிச்சாருங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, இப்போவுமே அது சொல்ல அந்த அளவுக்கு அவர் இப்படி இருக்கு. ஓகேவா, தேவன் மன்னிப்பார் எல்லாருக்கும் தெரியும். மனுஷங்களை அது சம்மந்தப்பட்டு இருக்கிற மனுஷங்க மூலியமாக மன்னிப்பாருங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். சரியா, டியூட்டி முடிச்சு வராங்க, நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், ஒய்ஃபை கூப்பிட்றேன், கூப்பிட்டு நீ எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, அவங்க யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் எனக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க. நான் படுத்துட்டு இருக்கேன், என் நெஞ்சில் கை வச்சு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணி ஆவியில் நிரம்பி ஏதாவது சொல்லணுமா என்கிட்டன்னு கேட்குறாங்க. நான் முதல் தடவை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். ரெண்டாவது தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவள் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு கேட்குறா, என்ன தப்பு பண்ணீங்க, ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு, சொல்லுங்கன்னு சொன்னோடனே நான் மொத்த தப்பையும் புட்டு புட்டு வைக்கிறேன். ஓகேயா, நான் மனைவி அல்லாது யாரை நேசித்தேன், எந்த வருஷத்தில் நேசித்தேன், அவங்க கூட எப்போ நான் சேர்ந்து இருந்தேன், ஓகேவா, அவங்க கூட நான் எப்படி வாழணும்னு நினச்சேன், ஓகே, இப்படி கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு நினச்சேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெண்டாவது யார் கூட, மூணாவது யார் கூட, இப்படி உள்ள பட்டியலை அப்படியே நான் உலகத்தில் தொட்டு தாலி கட்டின மனைவி கிட்ட நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஆக்சுவலாக இது மனைவியா இல்லாமல் தேவ ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கா. என் நெஞ்சில் அப்படியே கையை வச்சு அவள் உட்காந்துட்டு இருக்கா. நான் அவள் முகத்தை தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. எனக்கு ஏன்னா நான் இந்த தப்புல இருந்து இந்த பாவத்திலேருந்து எனக்கு மீண்டு வெளியே வரணும். அதை நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு உண்டான தண்டனையை நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருந்தேன். ஒன்று டைவர்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து அவள் என்னை தள்ளிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் வந்து கொஞ்ச காலத்தில் நம்ம எப்படியாவது கெஞ்சி தப்பை மன்னிச்சுக்கிட்டு சரி செஞ்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடலாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை அவள் கேஸ் போட்டானா ஜெயில் தண்டனையா அது முடிச்சு வரும்போது நான் இந்த குற்றத்தில் இந்த பாவத்தில் இருந்து நீங்கி இருப்பேன். இந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேயா, அப்போ நான் அந்த தண்டனையை ஏற்றுக்க ரெடியாக இருந்தேன். அவள்கிட்ட ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி இப்பா இருந்தேன் அப்படின்ட்டு. ஓகேயா, உனக்கு விரோதமாக இத்தனை பேர் கூட நான் இருந்தேன், பேசுனது பழகுனது போனது எல்லாத்தையுமே வந்து அவள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா, அவள் என்ன பண்ணுறா, ஓகேவா, முகம் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இந்த பல்பை விட பிரகாசமாக முகம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. நான் அவளை பார்த்துட்டு என்னை அறியாமல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேவா, அவள் சிரித்த முகத்தோட சொல்கிறாரு, ஏசப்பா உங்களை மன்னிக்கிறாரு, என்னையும் மன்னிக்க சொல்கிறாரு, நானும் உங்களை மன்னிக்கிறேன். அதே பொசிஷனில் அப்படியே வந்து சொல்கிறா. ஓகே, வேறு ஏதாவது சொல்லணுமானா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு பழைய குடித்தது அவள்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன். ஓகேவா, பொய் சொல்லி ஒரு தடவை வந்து பாண்டிச்சேரி போகிறேன்னு சொல்லிட்டு இனி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அதுவும் சொன்னேன். அதான் அவள்கிட்ட ஒரு சில பெருசாக சொன்ன பொய்யையும் வந்து அந்த நேரத்தில் சொன்னேன். வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்னுடைய மனைவி ரீஜாக்குள்ளே இருந்து அவர் மன்னிக்கிறார். ஓகேவா, அவர் எப்படி மன்னிக்கிறார்னா அந்த சிரிச்ச முகத்தோட அவர் மன்னிக்கிறாரு. இது ஆக்சுவலாக எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க. தான் புருஷன் இன்னொரு பொண்ணை நேசிக்கிறார், இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்கிறது ஒரு மனைவியும் வந்து மாம்சத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பாவத்தை நான் செஞ்சேன். அந்த பாவத்தை என் தேவன் எனக்கு மன்னிச்சார். ஓகேவா, இதை ஏன் இப்படி தைரியமாக சொல்கிறேன், இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா அதே தேவ ஆவியானவர் என்ன பலப்படுத்தி இருக்கார். ஓகேவா, இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் பல்வேறு தரப்பான ஆண்கள் தங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் ஓகே கள்ள உறவு, ஓகேவா, மனைவிக்கு தெரியாமல் நிறைய பெண்களோட பேசுறது பழகிறது கூட இருக்கிறது, அவங்க கூட போயிடணும்னு நினைக்கிறது, ஓகேவா, இல்லை பிரிஞ்சே கூட இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இவர்களுக்கு தான் எங்களுடைய ஊழியமே. ஓகேயா, அந்த ஊழியத்தில் என்ன சொல்லி கொடுப்போம்னா நான் எப்படி மீட்கப்பட்டேன். என்னுடைய மனைவி ஒரு 14 வருஷமாக என்கிட்ட போராடினாங்க.
என்ன திட்டுவா, ஆலோசனை, அறிவுரை, வசனம், ஜெபம், தீர்க்க தரிசனம் வரைச்ச எவ்வளோ காரியங்கள் சொன்னாங்க. ஒன்று கூட 1% கூட எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஓகே, அவள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் நிறுத்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள் ஒரு ஜெபத்தை ஆவியானவர் ஏறெடுத்தார். என்னன்னா, இது நான் அவளுடைய ஒய்ஃபினுடைய பாதி மாம்சம், ஓகேவா, 2 பேர் சேர்ந்து தான் ஒரே மாம்சமாக இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போது நான் அவ ஒய்ஃப் ப்ரே பண்ணுறா, நான் அசுத்தமாக இருக்கும்போது அவள் பாதி சரீரமாக பரலோகத்துக்கு வர முடியாது. என்னுடைய மீதி சரீரத்தையும் பரிசுத்தமாக்கி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் கொடுங்க, நான் உங்ககிட்ட வரணும். ஓகே, அதாவது நான் தேவனிடத்தில் வரணும்னு ஓகே, நான் இல்லை, ஒய்ஃபு தேவனிடத்தில் போகணுன்னு ப்ரேயர் பண்ணுறா. அப்போது அவளுடைய பாதி மாம்சம் நான் அசுத்தமாக இருக்கும்போது அவள் தேவனிடத்தில் போக முடியாது இல்லையா, பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. அப்போது என்ன பரிசுத்தமாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஜெபிச்சா. என்கிட்ட சொல்கிறது, திட்டுறது எல்லாத்தையும் மொத்தத்தில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறது ஒய்ஃபுக்கு 1% கூட தெரியாது. ஓகே, அந்த பிசாசு அந்த அளவுக்கு தந்திரமாக என்னை நடத்தினா. ஓகே, 1% கூட தெரியாது. என்னை தாயின் கருவில் முன்குறிச்ச என் தேவன், ஓகேவா, அவளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த 100% தெரிவிச்சார். ஓகேவா, அதை தெரிவித்து அறிவித்து அவளுக்குள்ளேயே இருந்து என்னுடைய பிள்ளை தான் மன்னின்னு சொல்லி அந்த மன்னிப்பை கொடுத்தார். ஓகேவா, இதை பகிரங்கமாக அவங்க முன்னாடி சொல்கிறான்னா அந்த ரீசன் சொல்லிட்டேன் இல்லையா. ஓகே, அதுதான் எங்களுடைய ஊழியமே. இப்போது மறைக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தில் உலகத்தில் இருக்கிற ஜனங்க வெளியில் வந்து அப்போது அதை எப்படி என் புருஷனை மீட்ட முடியுமா, என் புருஷன் இதே மாதிரி பிரச்சனையில் தான் இருக்கார், இதை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஏன்னா பையனுடைய மாப்பிள்ளையோடைய அம்மாட்ட சொல்ல முடியாது, அம்மா பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கான், ஓகே, அதெல்லாம் தப்பாலாம் ஒன்றும் இல்லைன்னு சாதிப்பாங்க. உங்கள் அம்மாட்ட சொன்னால் அவன் வந்து சரி பல்ல கடிச்சிட்டு போடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தான் போராட்டம். ஓகே, இது வந்து மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உண்டான போராட்டம், தெய்வ ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் உண்டான போராட்டம். இதை ஜெயிக்கணும்னா நீங்கள் வசனத்தில் நீங்கள் ஒரு பராக்கிரமசாலியாக மாறி தான் ஜெயிக்க முடியும். ஓகேவா, நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த தரப்பில் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள். நான் என்னுடைய மனைவியினுடைய நம்பர் தரேன், அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஓகே, நானே கொடுப்பேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு சில லேடிஸ் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100-150 பேர் வந்து அவளுடைய சாட்சியை பார்த்து எனக்கு கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 4-5 பேர் தான் வந்து ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. பாக்கி எல்லாருமே என்கிட்ட தான் பேசினாங்க. எனக்கு ஆண்டவருக்கு கொடுத்த அந்நேரத்தில் அருளப்பட்ட வசனத்தின்படி ஓகே அவங்களுக்கு ஆலோசனை அறிவுரை சொன்னால் அதில் ஒரு சின்ன கூட்டம் வந்து எங்கள் கூட ஊழியத்தில் இருக்காங்க, ஆன்லைனில் இருக்காங்க. சரியா, நீங்களும் விருப்பப்பட்டால் இணைஞ்சிக்கலாம். ஓகே, டெய்லி ப்ரேயர் இருக்குது. ஓகே, அது ஆன்லைன் சர்ச்சாகவே தான் நடக்கும், எல்லாமே பைபிள் ஸ்டடி எல்லாமே. ஓகேவா, ஞாயிறு ஆராதனை, ஓகே, சாட்டர்டே, எல்லா நாளும் ப்ரேயர் இருக்குது டெய்லியும். வருஷத்தில் 365 நாளும். இது ஆக்சுவலாக 4-5 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, கர்த்தர் கிருபையாக அவரே நடத்துகிறார், தெய்வ ஆவியானவர். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஓகேவா, இது எந்த சபை சார்பற்றும் இல்லை, வசனத்தை மட்டும் போதிப்போம். ஒய்ஃப் வந்து ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. அதான் ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனத்தின் மூலிமா பேசுவார் இல்லையா. அப்போது ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, அதாவது ஒவ்வொரு மனுஷங்களுக்கு ஒவ்வொரு வரம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காரியத்துக்கு வேண்டி வந்து தேவன் அழைச்சிருப்பார். இப்போ ஆபிரகாமால பேழையை கட்ட முடியாது, நோவாவால் மட்டும்தான் கட்ட முடியும். ஓகேவா, நினிவே ஜனங்களிடத்துல போகிறதுக்கு யோனா தான் போகணும். அவன் எங்கே போனாலும் விட முடியாது, வேற ஒருத்தராலையும் அங்கே போய் சொல்லும்போது அந்த மனுஷன் மூலியமா யோனா சரீரத்தில் உள்ள அந்த சத்தத்தின் வழியாக தேவனுடைய வார்த்தை போனாதான் நினிவே ஜனங்கள் திரும்புவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஊழியத்தின் வழியா, ஓகேவா, அதான் இந்த ஊழியத்தினுடைய மெயின் விஷயம் சொல்கிறேன். ஊழியத்தினுடைய பேரே நீர் என்னை காண்கிற தேவன் தான். ஓகேவா, எல்ரோய் அப்படின்ட்டு. ஓகே, அதனுடைய அர்த்தம் சரியா, அவர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிறதான்
தலைப்பா கொடுத்துருக்காரு. அந்த சம்பவத்திலே ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே இப்போ ஆபிரகாம்கிட்ட இருந்து பிரிஞ்சு வருவாங்க ஆகார். ஓகே, அப்போ அந்த தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட மனநொந்த ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா, மெயினாக மேரேஜான ஸ்திரீகள். ஓகே, கைவிடப்பட்ட மனநொந்த புருஷனுடைய ரட்சிப்புக்கு எதிர்பார்க்குற, புருஷன் மனம் மாறணும்னு வாஞ்சிக்கிற இப்பேற்பட்ட ஸ்திரீகளுக்கு தான் எங்களுடைய ஊழியத்தை மெயினாக வச்சுருக்கார். ரெண்டாவதா இஸ்மவேல்களுக்கு என்ன மாதிரி துன்மார்க்கத்தில் இருந்த வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா, இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஊழியத்தை மெயினாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆலோசனை அறிவுரை எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது தேவன் எனக்கு செஞ்ச பிரதானமான காரியம் அந்த மன்னிப்பு தான். அப்போ மன்னிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நான் நேரில் பார்த்தேன்னா அது ஒய்ஃப் மூலியமாக ரீஜா முகத்தில் அந்த பிரகாசம் இப்போவும் சொல்கிறேனே, இந்த பல்பை விட பிரகாசமாக இருந்தது. இப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவளுடைய சிரிப்புக்குள்ளே இருந்து அவர் அப்படியே வந்து காட்சி அளிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நான் ஒய்ஃபை உயர்த்தி சொல்லலை, எங்கள் 2 பேரையும் உண்டாக்குன தேவனே உயர்த்தி சொல்கிறான். அவர் முன்னாடி ஓகே, நான் பாவத்தில் இருந்த இந்த பாவியனுடைய மரணத்தை விரும்பல, இந்த பாவியை பரிசுத்தமாக்கணும்னு ஒரு அன்பு இருந்தது பார்த்தீங்களா, அந்த அன்பின் நிமித்தம் என்னை மன்னிச்சார் பார்த்தீங்களா. அந்த மன்னிப்பை தாண்டி அதுக்கு இணையாக கூட இது வரைக்கும் வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுதான். அப்போ என்னை மன்னிச்ச தேவன் மன்னிச்சதை விட்டு இப்போ எப்படி மாற்றி இருக்காரு. ஓகேவா? இப்போ என்னுடைய ஊழியம் அது அதிகமாக சரி செய்கிறது, ஓகே, சீர்படுத்துறது. ஓகேவா? இப்போ ஊழியர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஊழியர்களை சரி செய்கிறதுக்கு, ஊழியக்காரர்களை எழுப்புறதுக்கு, சீஷர்களை உருவாக்குறதுக்கு, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நானே பாவி, என்னுடைய பாவத்தையே வந்து உலகத்தில் மன்னிக்க முடியாது. அப்பேற்பட்ட மனுஷனை டோட்டலாக சம்மந்தமே இல்லாமல் மாற்றியிருக்காருல அந்த ஒரு மன்னிப்பில். ஓகே, அந்த மன்னிப்புக்கு இணையாக அதை குறித்து நான் வந்து நாள் ஃபுல்லாக என்னுடைய ஆயுசு ஃபுல்லாக என்னால் பேச முடியும். அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஓகே, என்ன மன்னிச்சவர் உங்களை மன்னிப்பார், உங்கள் தகப்பனை மன்னிப்பார், உங்கள் கணவரை மன்னிப்பார், உங்கள் சகோதரனை மன்னிப்பார், உங்களுடைய பிள்ளைங்களை மன்னிப்பார். ஓகேவா? யாராக இருந்தாலும் ஓகே, அவர் அன்பின் தேவன். அந்த அன்பில் மன்னிப்பு இருக்குது. ஓகேவா? அவர் கண்டிப்பாக மன்னிப்பார். நீங்கள் விசுவாசத்தோட யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக மாற்றுவார். அதுதான் திரும்ப சொல்கிறேன், நான் சாட்சியாக சொல்கிறேன், என்ன சாட்சியாக நிறுத்தி சொல்கிறேன். ஓகேவா? என்ன மன்னிச்சவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கண்டிப்பாக வந்து மன்னிக்க வல்லவராக இருக்கு. நீங்கள் விசுவாசிங்க. ஏதாவது ஆலோசனை இருந்தால் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஓகேவா? இப்போது அதுக்கு அடுத்ததாக நான் எதை பார்க்குறேன்னா, இப்போது சர்வசேனைக்கும் அதிபதியாக இருக்கிற தேவன், ஓகே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் கர்த்தரோ பராக்கிரமசாலியாக இருக்கார், அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஓகேவா? அவர் சிருஷ்டிப்பின் அதிகாரி. சரியா? அப்பேற்பட்ட தேவன் என் கூட பேசுறார். அவருடைய ஆவியையே எனக்கு கொடுத்திருக்கார். இப்போ எனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய அப்பேற்பட்ட வல்லவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இருந்து அவர் என்ன வழி நடத்துறார் இந்த பாவ சரீரத்துக்குள்ள இருந்து, இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு மகத்துவமானது. அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்துருக்காரு, தினமும் என்கிட்ட பேசுறார், என்ன கண்டிக்கிறாரு, இப்பவுமே இதை செய்யாதேன்னு ஆலோசனை சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு, புத்தி சொல்றாரு. ஓகேவா? நான் ஒவ்வொரு தடவை விழும்போதும் என்னை தூக்கி எடுக்கிறாரு. அவர் யாரு? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பெற்றோரே நம்மளை கவனிக்காம இருப்பாங்க இல்லையா? நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளை கவனிக்காம இருப்பாங்க. ஆனா அவ்வளோ வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமர் அவரு நான் என்ன குறித்து சிந்திச்சு, நம்மளை குறித்து சிந்திச்சு, நம்மளையே கண்ணோக்கி பார்த்துட்டு இப்படி இருக்கிறது, இதை விட வேற மேன்மை மகிமை நமக்கு வேற என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அப்பேற்பட்ட தேவன், ஓகேயா, நம்ம பரத்தில் இருக்கணும், அவருடைய வருகையில போகணும்னு விரும்புகிறோம். இந்த பூமியில அவர் கூடயே சஞ்சரிச்சு அவர் கூடயே வாழ முடியாத ஒருத்தருமே பரலோகத்துக்கு அவர் கூட போக முடியாது. ஓகேவா? இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். ஓகே, கடைசியா 5வது உள்ள கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற ஊழியர்கள் என்ன செய்யணும், விசுவாசிகள் என்ன செய்யணும்,
ஒரு ஆலோசனையாக சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியர்கிட்ட கேட்டுட்ருக்கோம் இல்லையா? இப்போது இந்த அடிமைட்டையும் அதே கேள்வி வருது. ஓகே, ஊழியர்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஊழியம் செய்யணும். ஓகே, ஊழியம்னா அது சேவை. ஓகே, சேவைனா என்னன்னா, இப்போது ஒவ்வொரு வேலைக்கு வேற ஊழியம் வேற. வேலைங்கிறது அதுக்குண்டான பலன் இருக்கும், வருமானம் இருக்கும். சேவை அதுக்குண்டான பலன் இருக்காது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? வேலையால் கூலிக்கு பாத்திரன். ஓகேவா? இது வேலைக்காரங்க. நான் ஊழியக்காரங்களுக்கு கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா? ஊழியம்ங்கிறது தேவன் அவங்களுக்கு வச்ச வேலையா சொல்றாங்க. அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. வேலை வேற, ஊழியம் வேற. சரியா? இப்போ ஊழியத்துக்கு தான், அதான் ஊழியர்கள் பற்றி தான் பேசுகிறோம். சரியா? இப்போ ஊழியர்கள் ஊழியம் செய்யணும். அதாவது பலனை எதிர்பார்க்காம, தங்களுக்கு இதனால என்ன வரும், இந்த கூட்டத்துக்கு போனால் எவ்வளோ வரும், ஓகே, இந்த மீட்டிங் சர்ச் நம்ம நடத்தினா எவ்வளோ வரும், அதை யோசிக்காம, ஓகேவா, ஆத்மாவை எப்படி இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, அங்கே ஒரே ஒரு பிள்ளை தான் வருமா, தைரியமாக போய் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதான் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறேன். ஊழியர்கள் ஊழியம் செய்யணும். ஓகேவா? ஊழியம்னா அது ஒன்று பலன் கருதாமல். ஓகேயா? அப்போ ஊழியம் செய்கிறதுனா அது எப்படி செய்யணும்னா, கால்களை கழுவுற அனுபவம், எவ்வளோ வேணாலும் இறங்கி போகணும். ஓகேவா? ஓகே. இப்போது ஊழியர்கள் ஒரு மனுஷனை சீஷர் ஆகணும்னா, என் பையப்பொடி, என் பைக்கை கழுவு, என் காரை கழுவு, இப்படி சொல்கிறாங்க. இதை ஆக்சுவலாக ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு செய்யணும். ஓகேவா? விசுவாசிகளுக்கு செய்யணும். அவங்களுக்கு சேவை செய்யணும். அதுதான் கால்களை கழுவுறது. ஓகேவா? இது என்னன்னா, நான் தான் ஊழியக்காரன்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுட்டு நான் தான் ஜெபிப்பேன். ஓகே, நான் வர வரைக்கும் கூட்டம் தொடங்கக்கூடாது. இப்படி தலக்கணத்தில் திமிர் பிடிச்சி பெருமையில் ஒருத்தருமே இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஊழியராக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இப்போ ஊழியராக அழைப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இல்லை பல வருஷ ஊழியராக இருந்தாலுமே இது ஆலோசனையாக எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏன் ஆலோசனையாக எடுத்துக்கோங்க மீன்ஸு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியராக கூட இருக்கலாம். எனக்கு அழைச்ச அழைப்பின்படி நான் பிரசங்கி கிடையாது. ஓகேயா? நான் ஒரு போதகரும் கிடையாது. ஓகேயா? நான் புத்தி சொல்கிறவன், ஆலோசனை சொல்கிறவன். ஓகேவா? அதனால நான் உங்களுக்கு இது ஆலோசனையை சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் சேவை செய்யுங்க. உங்களால் சேவை செய்ய முடியாது, எனக்கு இறங்கி விசுவாசி காலெல்லாம் கழுவ முடியாது. ஓகேவா? அவன்கிட்டலாம் இறங்கி போக முடியாது. அவன் தப்பு பண்ணான்னா நான் போய் அவன்கிட்ட சாரி கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஏறின உயர்ந்த மைண்ட் அந்த மைண்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஊழியத்தை விட்டுருங்க. போங்க, தேவனோட ஒப்புரவு அவங்க 40 நாள் உபவாசம் இருங்க. இல்லை 90 நாள் 100 நாள், ஓகே, ஒரு வருஷம் கூட ஊழியத்தை நிறுத்திடுங்க. ஆண்டவரோட டெய்லி சஞ்சரித்து, ஓகே, வசனம் வாசிச்சு அந்த மைண்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? அது கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஊழியத்துக்கு வாங்க, விசுவாசிகளை பாருங்கள், சபை நடத்துங்க. ஒருவேளை சர்ச் மினிஸ்ட்ரின்னா அது சர்ச்சு போயிட்டு இருக்கட்டும், வேறு யாராச்சும் வச்சு கூட சர்ச் நடத்தலாம். நீங்கள் ஜனங்க முன்னாடி போய் நின்றாதீங்க. ஏன்னா அந்த தகுதி அப்போவே உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஒரு ஆடை அந்த ஆடுக்கு எப்போ பசிக்கும்னு சொல்லி போஜனம் கொடுக்க தெரியாதவன் மெய்ப்பன் இல்லை, இல்லையா? நீங்களும் நானும் மெய்ப்பர் இல்லை. ஓகே, அவருடைய ஆடுகளை, அவருடைய பண்ணையை, அவருடைய மாளிகையை பராமரிக்க வந்திருக்கோம். ஓகே, பிரதான மெய்ப்பன் வெளிப்படுவார், உங்களை கணக்கு கேட்பார். அப்போ நீங்களாம் யாரு? ஒரு காவலனா, அவருடைய ஆடுகளுக்கு காவலனா இருக்கும். ஓகே, மெய்ப்பன்கிற அபிஷேகம் பெற்றிருந்தா ஓகே, நீங்கள் மெய்ப்பனாக இருப்பீங்க. பட் அந்த ஆடுக்கு என்ன வேணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மெய்ப்பனே இல்லை. ஓகே, ஒன்று தேவனிடத்தில் என்ன அழைப்புன்னு கேளுங்க. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் அதான் சேவை பணியாக செய்யுங்க, இறங்கி செய்யுங்க. ஓகேவா? அவங்கள அந்த ஆடை கரெக்டாக பராமரிக்கணும். ஓகே, ஆடில் நிறைய வகைகள் இருக்குது. சரியா? அது எலும்பு முறிஞ்சது இருக்குது, நசல் கொண்டது இருக்குது. ஓகேவா? அது துரத்துண்டு போனது இருக்குது, பிரிஞ்சு போனது இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆடு. கண்டிப்பாக பாரப்படணும். சபையை விட்டு போயிட்டா அவங்கள திட்டிட்டு குறை சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எரிஞ்சு வேண்டா வெறுப்புக்குன்னு கடமைக்குன்னு போய் பார்க்கறதில்ல. ஓகேவா? உங்கள் ஆடு இல்லைன்னா அந்த ஆடு மீன்ஸ் நான் வசனத்தின்படி வரேன். ஓகே, நம்ம சபையில் இருக்கிற
விசுவாசிகள் ஆத்துமாக்களுக்கு வரேன். சரியா? அப்போது இவங்க போனாங்கன்னா நீங்கள் ஒன்று நீங்கள் சரியில்லை, இல்லை அவங்க சரியில்லை. ஓகேவா? ஊழியர்கள் எப்பவுமே வந்து ஆத்துமாக்களை தான் குறை சொல்லுவாங்க. நான் வந்து ஊழியர்களை தான் வந்து என்னால் ஊழியரை தான் கண்டிக்க முடியும். ஏன்னா ஆத்மாவை கண்டிக்கிறதுக்கு தேவன் எனக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கல. ஏன்னா அது அவருடைய பண்ணை, அது அவருடைய மாளிகை, அது அவருடைய சாயல்ல இருக்கிறவங்க. நாம வேலைக்காரங்க இல்லையா? நாம அந்த ஆத்துமாக்களுக்கு பணிவிட செய்யணும். அந்த ஆத்மா கிறிஸ்து இயேசுனுடைய சாயல்ல மாறணும். அந்த ஆத்மா தேவனோடு ஒப்புரவாகும்படியா பரிசுத்த ஆவியானவர் சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு பலப்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய வேலை. பிரதானமாக பார்த்தா இதுதான், கிறிஸ்து இயேசுவின் சாயலில் மாறணும், ஆவியானவர் சொல்றது கேட்டு நடக்கிறதுக்கு நம்ம பலப்படுத்தி விடணும். அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த ஆத்மா தேவனோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போது இதை சரியாக செய்ய தெரியாமல் இருந்துட்டோன்னா நாம் வந்து மினிஸ்ட்ரி பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஒன்று சர்ச் மினிஸ்ட்ரி, அது வாட் எவர் மினிஸ்ட்ரி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள அந்த மெய்ப்பெண்ணின் ஆவி இருக்கா, மெய்ப்பெண்ணுடைய நடத்துதல் இருக்கா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பிள்ளைகளுக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது சோத்திரம் சொல்லு அப்படின்லாம் சொல்லி, சோத்திரம் சொல்லி ப்ரைஸை வாங்கிக்கோன்னு சொல்லி குட்டி பிள்ளை ஓகேவா சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தை ஊழியரை பார்க்கும்போது தானாக ஸ்தோத்திரம் சொல்கிற அளவுக்கு ஊழியர் இருக்கணும். அதானே சரி? ஓகேவா? தேவனை ஓகே பரலோக பிதாவானவருடைய அந்த வல்லமையை பார்க்கும்போது நம்ம பார்க்க துணியாமல் நம்ம தான் முகம் குப்புற விழணும். அதை பார்க்க முடியாமல் தான் செத்தவனை போல நம்ம விழணும் இல்லையா? அவர் வந்து ஆதிக்கம் பண்ணால் அது தப்பு தானே, பிசாசு தானே இப்படி பண்ணோம். ஓகே, வணக்கம் சொல்லி ப்ரைஸ் வாங்கு, ஓகே ப்ரைஸ் லாட் சொல்லு அப்படின்னு சொல்லி, அதான் ஊழியர்களுடைய தரப்பு மாறி போயிடுச்சு. ஓகேவா? நான் ஊழியர், நான் பாஸ்டர், ஓகேவா, நான் ஜெபிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஓகேவா, நான் சொன்னாதான் உங்களுக்கு விடுதலை, ஓகேவா, நான் இங்கே இது பண்ணேன்னா, நான் நீங்கள் கொடுக்குற தசம பாகமோ நீங்கள் கொடுக்குற காணிக்கையோ நான் ஜெபிச்சு விடலைன்னா உங்களுக்கு சாபம் வந்து சேரும். இப்படிலாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்களே சாட்சியாகவும் ஒவ்வொருத்தர் சபையில் இருக்கீங்க இல்லையா? இவங்கெல்லாம் தேவனிடத்துல இருந்து வந்தவங்க இல்லை. சரியா? இவங்களெல்லாம் விட்டு மாறுறது நல்லது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஓகே, ஆக்சுவலாக இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லி இருக்கணும். ஆனாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஊழியர்கிட்ட எது இல்லையோ அதை நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்னேன். ரெண்டாவது, இப்போ வசனத்துக்குள்ளே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் நீங்கள் பண்ணணும். அவருடைய கற்பனைகளை தான் நீங்கள் போதிக்கணும். ஓகேவா? இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதெல்லாம் போட்டு குழப்பி அடிச்சுப்பாங்க. பழைய ஏற்பாடுலேயே இயேசு கிறிஸ்து இருக்கார். ஆதியாகமம் வசனத்திலிருந்தே கிறிஸ்து இயேசு இருக்கார். ஓகேவா? அப்போத்துலேருந்தே ஆவியானவருமே இருக்கார். ஓகே, அதை வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போதிக்கணும். ஓகே, ஆவியானவருடைய நடத்துதலில் வந்து போதிக்கணும். சரி, அப்போது ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறத செய்யணும். யோவான் 14 சொல்லுது, என்னுடைய உபதேசத்தை, ஓகேவா, என்னுடைய கற்பனைகளை கை கொள்றவன் தான் என்னிடத்துல அன்பா இருக்கான் அப்படின்ட்டு. ஓகேவா? மோசையினுடைய கற்பனை இல்லை, ஆரோனுடைய முறைமைகள் அல்ல, ஓகேவா, என்னுடைய கற்பனைகள். ஓகேவா? அது இயேசு கிறிஸ்து நான் உனக்கு கட்டளை இடுகிறபடி வந்து செய்யணும். ஓகேவா? புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றதே, அவர் சீஷர்களுக்கு சொல்றதே வரும். ஓகேவா? நீங்க சீஷராக இருந்தால் தானே ஊழியராக மாறி இருப்பீங்க இல்லையா? அந்த அழைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சீஷராகி தான் வரும். ஞானஸ்தானமே சீஷராகி தான் எடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு சுவிசேஷ பகுதியிலேயே அதிகமாக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி, ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு. வசனம் இப்படி சொல்லியிருந்தது மோசை மூலியமா, ஆரோன் மூலியமா, ஓகே, பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படி கொடுத்திருந்தாலும், ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னா அப்போ சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன். ஓகேவா? அப்போ புதிய ஏற்பாடு நீங்களும் நானும் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில், அவருடைய கற்பனைகளில் அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும். ஓகே, அந்த இயேசு கிறிஸ்து இப்போ எப்படி இருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவரா. ஓகே, அவர் மரணத்தை ஜெயிச்சு
பிதாவினிடத்துல போய் வேண்டிக்கிட்டு வேறொரு தேற்றரவாளனை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. அந்த தேற்றரவாளன் என்ன தன்மை உடையவர்னா அவர் கிறிஸ்து இயேசுவனுடைய தன்மை உடையவர். ஓகேவா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவின்னு நிருபத்தில் அழகா எழுதி கொடுத்துருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த தன்மை தான் உங்களுக்குள்ள இருக்கும். ஓகேவா, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்று இருக்கிற நீங்க அவரை போலவே நீங்க ஊழியம் செய்யணும். இதுதான் 3வது பாயிண்ட். முதல்ல நீங்க ஊழியம் செய்யணும். ஓகே, ரெண்டாவது நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, அவருடைய ஆலோசனை, அவருடைய அறிவுரை, அவருடைய கற்பனையின்படி தான் நீங்க நடந்துக்கணும். ஓகே, 3வது அதை எப்படி செய்யணும்னா இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி நீங்க செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சார்னா பிதா அவருக்கு சொல்லாத எதையுமே செய்யல. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லாத எதையுமே செய்யக்கூடாது. சர்ச் சர்வீஸ் எத்தனை மணிக்குன்னு அவர் தான் சொல்லணும். உங்களுக்கு டினாமினேஷன் ஒரு டைம் வச்சுருப்பாங்க இல்லையா. டினாமினேஷன் மீன்ஸ் ஒரு சபை அமைப்புன்னு சொல்லி காலையில் 10 மணிக்கு சர்வீஸு, 7 மணிக்கு சர்வீஸு, 8 மணிக்கு சர்வீஸு, இந்த மாதிரிலாம் சர்வீஸ் டைம், சர்ச் சர்வீஸ் டைம் சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா. அது தேவன் கொடுத்த டைமாக இருக்கணும். நார்மலாக சொல்கிறேன், ஒரு சபை ஓகே. ஏன் இப்படி சொல்கிறேன்னா எந்த டினாமினேஷனும் ஆண்டவர் கீழே இல்லை. அவங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எதுவுமே வசனத்துக்கு உள்ளே இல்லை. ஓகேவா, அப்படி டினாமினேஷன் ஆரம்பிக்கணும்னா பவுலும் பேதுருவெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. ஏன் அவங்க ஆரம்பிக்கலை? ஏன் அவங்க சபைகளை ஸ்தாபிக்கலை? அங்கங்கே போகிறாங்க, அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற ஆளை வசனத்தில் எழுப்பி விட்டுட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு வேற இடத்துக்கு போகிறாங்க, பெயர்ந்து போகிறாங்க இல்லையா. இது நமக்கு இல்லையே. நம்ம தரிப்பிச்சில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்க தசம பாகத்தை கொண்டு புதிய ஏற்பாட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூச்சப்படாமல் வைக்கப்படாமல் ஜனங்கள்கிட்ட கேட்குறோம். புதிய ஏற்பாட்டில் எங்கே தசம பாகம் இருக்குது? கலாத்தியர் 6:6 சொல்லியிருக்கு, ஊழியருக்கு நீங்கள் அது ஒரு பகுதி கொடுக்கணும் உங்களுடைய வருமானத்தில். அது அவங்களுடைய பாடம். அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது அவங்களுடையது. நம்ம கேட்குற அளவுக்கு போய் நிற்கிறோம் இல்லையா. சரி விடுவோம், அதுக்கு நான் வரல. ஓகே, அந்த 3 விஷயம் என்னன்னா, ஒன்று வேலை செய்யணும் அவங்களுக்கு அடிமையா. ஓகே, சேவை மனப்பான்மையில் இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்கள் கூட பார்க்காம அவர் கழுவினார். எல்லாத்தையும் உருவாக்குன தேவன் மனுஷனா அவதரித்து வரும்போது அவர் சீஷர்கள் எல்லாருடைய கால்களை கழுவினார்னா நீங்களும் நானும் அதை விட தாழ்மையாக போகணும். ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதாவது ஆவியானவர் சொல்லாத எதையுமே செய்யக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம பிதாவாகிய தேவனுடைய தன்மை. மேகம் எழாது இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்க எழும்பவே மாட்டாங்க, அவங்க பிரயாணத்தை தொடங்கவே மாட்டாங்க. ஓகேவா, மேகம் ஒரு இடத்துல தரித்திருந்தால் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன் சொல்கிற அவர் நினைக்கிற திட்டம் ஆவியானவர் வழியாக உங்கள் காதுகளுக்கு அதன்படி தான் செய்யணும். அப்படி உங்களுக்கு அவர் ஆண்டவர் எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. அவர் சொல்லாததை நீங்கள் செஞ்சு தேவனுக்கு விரோதமாக துணிகிறதுக்குள்ளே போகாதபடிக்கு அவர் சொல்லலையா, அமைதியாக இருங்க. ஓகே, அது நீங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், எவஞ்சலிஸ்டாக இருங்க, என்னமோ இருங்க. ஓகேவா, ஊழியர்களுக்கு உண்டான ஆலோசனை இந்த 3 பாயிண்ட். ஊழியருக்கு உண்டான குவாலிட்டி, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த குவாலிட்டி 2 குவாலிட்டி, அதையும் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கு நேராக போயிடுறேன். ஓகே, அந்த 2 குவாலிட்டி என்னென்னா, ஒரு ஊழியன் தேவனுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்யணும்னா அவனுடைய குவாலிஃபிகேஷன், முதல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அவன் ஒரு கட்டடத்தை எழுப்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான், அதை தரம் மட்டும் இடித்து போட்டாலும் துளி கூட சோர்வே அடையாமல் திரும்பவும் அடியிலிருந்து அவன் கட்டி எழுப்ப எவனுடைய சிந்தை இருக்கோ அவன் தேவனுடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இருக்காரு. அவர் சரீரத்தை ஃபுல்லாக அடித்து நொறுக்கி கொண்டு போட்டாங்க. திரும்பவும் பரிசுத்த ஆவியானவராக உயிர்ப்பிச்சு எல்லாரையும் அந்த மினிஸ்ட்ரி அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு இல்லையா. ஓகே, இந்த தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். ஓகேவா, அப்போது மொத்தத்தில் ஓகே, நீங்கள் எழுப்புனது இடித்து போட்டாலும் அதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா யூ ஆர் மினிஸ்டர் ஆஃப் காட். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன், எவ்வளோ பெருசாக நீங்கள் ஊழியத்தை கட்டினாலும் அதை இன்னொரு நபர்கிட்ட ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது துளி கூட ஹெசிடேட் ஆகாமல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு காத்திருந்து அதுக்கு செய்ய நீங்கள் எப்போ உங்கள் மனம் பக்குவப்படுதோ
அப்போ தான் நீங்கள் தேவனிடத்துல இருந்து வந்த ஊழியக்காரர். ஓகே, இந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. ஐயோ, நான் தேவனிடத்துல இருந்து வரலையா? அப்போ என்னை வந்து பிசாசுனுடைய ஆவி தான் ஆதிக்கம் பண்ணுதா, இல்லை என்னுடைய மாம்சம் தான் மீறி இருக்கான்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உணர்த்துவார். மனம் திரும்புங்க. சரியா? இப்போ விசுவாசிகளுக்கு ஓகேவா, விசுவாசிகளுக்கு நான் ஆத்மாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வசனத்தை விசுவாசிங்க. ஓகே, சபையோ சபை போதகரையோ நம்பாதீங்க. ஓகே, உங்களை சபைகளில் ஏமாத்திட்டு இருக்காங்க. சரியா? பரலோகத்துக்கு போய் ஆராதிக்க போகிறோம், ஆராதிங்க ஆராதிங்க, அன்னி பாஷை பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி உங்களை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? தேவனுக்கு எது பிடிக்கும்? அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது பிடிக்குமா, இல்லை நீங்கள் கை தட்டிட்டு இருக்கிறது பிடிக்குமா? அது வேற சத்தமாக வாய் திறந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, சத்தமாக கை தட்டுங்க, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா சபைகளில். அவங்க சொல்கிறதுக்கு உண்டான விஷயம் எனக்கு தெரியும். சரியா? நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு சொல்லும்போது ஒரு சர்ச்சில் இருந்தீங்கன்னா அதை கீழ்ப்படிஞ்சு இருங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜெபம் உயிர்ப்பிக்காது, ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் உயிர்ப்பிக்கும். ஓகே, ஜெபமே ஜெயம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வசனம் அதை சொல்லலை. உங்கள் விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க போகிறீங்களா இல்லையா? ஒருத்தரையும் நம்பாதீங்க, எந்த ஒரு சபை அமைப்பையும் நம்பாதீங்க, எந்த ஒரு ஊழியரையும் நம்பாதீங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்புங்க. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற எழுத்து எல்லாம் தேவனால ஆவியானவர் வழியாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்புங்க. இது ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை கேட்டு நடைங்க. சரியா? ஊழியர்களுக்கு எதிராக போக வேணாம், யாரையும் சபிக்காதீங்க, திட்டாதீங்க. துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே நாவல இருந்து வரக்கூடாது. ஓகே, நாவல எப்படி வருதுன்னா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும். ஓகே, அப்போ உங்கள் இருதயம் வந்து நீங்கள் யாரோ திட்டுறதுக்கு வாய் வந்துச்சுன்னா, அப்போ இருதயத்தில் வேற ஏதோ குப்பை இருக்குது. அப்போ அதை சரி செய்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த 2 விஷயம்தான் சொல்கிறேன். ஒருத்தரையும் நம்பாதீங்க, உங்களுக்குள்ள இருக்க தேவ ஆவியை நம்புங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தை வசனம் மட்டும்தான் உயிர்ப்பிக்கும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் படுத்துறவங்களாம் அவங்க வேற இதுலேயும் எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. சரியா? அப்போ உங்களுக்கு நான் ஆலோசனையா சொல்றது இந்த 2 காரியங்கள் தான். ஒன்று, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வசனத்தை நம்புங்க. சபையில் உள்ள ஆராதனை ஜெபத்தை அதை நம்பாதீங்க, இல்லை ஊழியரே கூட அதை நம்பாதீங்க. நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவருக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் மாறினா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஓகே, தேவனோடு இருக்க முடியும். ஓகேவா? அப்படி உங்களை நடத்துகிறாங்களா உங்கள் சபையில் பாருங்கள், இதுவே அடையாளம். ஓகே, இல்லை பிரதர், அப்போ எல்லா வாரம் ஒரே சர்வீஸு மெசேஜு இப்படியே தான் போகுது. ஓகே, நான் 5 வருஷமாக சபையில் இருக்கேன், ஒரு மாறுதலும் இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் சபை ஆராதனை ஒன்றுத்தையும் நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க. உங்களுக்கு ஏற்ற போதகரை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய சாயலில் உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் மாற்றிக்கோங்க. சரியா? மனம் திரும்புங்க. ஓகே, ஒன்று, யாரையும் நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க. 2வது, உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. மெயினாக அந்த நாவு இருக்குது இல்லையா, நாவு, அதை நீங்கள் 2த்தையும் செய்யாதீங்க, துதிக்கிறது சபிக்கிறது. ஓகே, அது ரொம்ப கஷ்டமான காரியம். சரியா? இதை நான் ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? கடைசியாக இந்த ஸ்லோகன் வெர்டிக் வேர்டு அப்படின்ட்டு ஒரு காரியம் இருக்குது இல்லையா இந்த ப்ரோக்ராமில். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னென்னா, கர்த்தரோடு இருங்க, கர்த்தருக்காக இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனாகிய அந்த கர்த்தரோடையே இருங்க. அது கர்த்தரோடையே இருக்கிறது கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு இல்லை, அவருக்காகவே இருங்க. கர்த்தரோடு இரு, கர்த்தருக்காக இரு அப்படிங்கிற காரியத்தை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரேன். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாட்சியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, மற்றவங்க கிட்ட. ஓகேவா? இப்படி ஒரு மனுஷனை, இப்பேற்பட்ட பாவத்தில் இருந்த மனுஷனை தேவன் மீட்டு கொண்டிருக்கார். அப்போ கண்டிப்பாக நம்மளையும் வந்து மீட்டு கொள்வார். ஓகே, நம்ம விசுவாசிப்போம். ஓகேவா? நம்ம நிச்சயமாக நம்ம கணவரும் நம்ம சொந்தத்தில் இருக்கவங்க மாறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக ரொம்ப பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.